ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல வந்து இன்க்ளூட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இஃப் இன் கேஸ் இந்த வீடியோவ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ரியாக்ட்டோட ஃபுல் சீரிஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சீரிஸ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலோட பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஸ்டைல் பண்றதுல வந்து மொத்தம் 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட், செகண்ட் வந்து இன்லைன் ஸ்டைலிங், தேர்ட் வந்து சிஎஸ்எஸ் மாடியூல், ஃபோர்த் வந்து சிஎஸ்எஸ் இன் ஜேஎஸ் லைப்ரரிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் ஷீட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம் ஒரு காம்பனன்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சீரிஸ்ல ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்ஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே ஃபங்ஷன் காம்பனன்ட் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். இது சிம்பிள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன் காம்பனன்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் வித் தி நேம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நான் ஸ்டைல் எழுத போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்க கிளாஸ் நேம் அபவுட்னு இருக்கு. ஸோ இந்த அபவுட்ல இருக்க H1 டேக்கோட கலர வந்து ரெட்டா மாத்துறேன். ஸோ கலர் வந்து ரெட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த H1 இந்த அபவுட்ட வந்து நம்ம ஆல்ரெடி app.jsல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த அபவுட் காம்போனன்ட்ட. ஸோ இப்ப இந்த அபவுட் வந்து ரெட் கலர்ல மாறுதான்னு பார்க்கலாம். மாறாது. பிகாஸ் இந்த ஸ்டைல வந்து நம்ம இன்னும் இம்போர்ட்டே பண்ணல. அதனால. இப்ப அந்த ஸ்டைல வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ நான் வந்து ஸ்டைல வந்து இப்போ இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லிட்டு கலர் வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு. நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க ஸ்டைல் வந்து இந்த பர்ட்டிகுலர் காம்போனன்ட்ல நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ அது வந்து அதனால தான் நமக்கு அங்க ரெட் கலர்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்னொரு வாட்டி கிரீன் சொல்லி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. கிரீன் கலர் மாறிடுச்சா? இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணி, அத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த கிளாஸ் நேம வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கண்டிஷன் பேஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம். இந்த அபவுட்ன்னு இருக்கு இல்லையா? இத. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து பிரைமரின்னு சொல்லி ஒரு ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்றேன். ஸோ இந்த பிரைமரிய வந்து இங்க ப்ராப்ஸ் வச்சு தான் கால் பண்ணணும். ஸோ ப்ராப்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கான்ஸ்டன்ட் கிளாஸ் நேம் equal to என்ன பண்ண போறேன் props dot primary. primary வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் aboutன்ற கிளாஸ் வந்து ஆட் பண்றேன். இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதை எம்டி ஆக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட்டை கால் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம். இப்போ வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த காம்பனன்ட்ல வந்து ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்டியா இருக்கணும். இது வந்து பிளாக் கலர்ல வரணும். எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகல. பிகாஸ் அது ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நான் இங்க ட்ரூன்னு பாஸ் பண்றேன். ட்ரூன்னு பாஸ் பண்ணா அந்த காம்பனன்ட்க்கு வரும். ட்ரூன்னு இருக்கிறதுனால அபவுட்ன்ற கிளாஸ் போய் இந்த கான்ஸ்டன்ட்ல அசைன் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க கிளாஸ் நேம்ன்னு கால் பண்றதுனால கிளாஸ் நேம்ல வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டூ அபவுட்ன்னு சொல்லி வந்துரும். அப்ப நமக்கு ஸ்டைல் அப்ளை ஆகணும். பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் நேம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து ஒரு ஸ்டைல அப்ளை பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, எஸ் அதுவும் பாசிபிள். நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு வேரியபிள்ன்றதுனால இத இப்படி பண்ணி கர்லி பிரேசஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு, தென் இப்ப நான் வந்து ஃபாண்ட் எக்ஸெல்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபாண்ட் எக்ஸெல்க்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சல் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியும். நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி காமிக்கிறேன். 55 பிக்சல்ன்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 2 கிளாஸுமே நமக்கு அப்ளை ஆகி 2 கிளாஸோட ஸ்டைல்ஸுமே நமக்கு அப்ளை ஆகி அவுட்புட் வந்து வருது. இது வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் என்ன சொன்னேன்? ஸ்டைல் ஷீட் வந்து அப்ளை பண்றது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்ப செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, இன்லைன் ஸ்டைலிங். இன்லைன் ஸ்டைலிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்லைன் ஸ்டைலிங்ன்றது நத்திங் பட் ஒரு காம்பனன்ட்ல இப்ப நம்ம இன்லைன் ஸ்டைலிங் பண்ண போறோம். ஓகே. அது எப்படி பண்ண போறோம்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணி தான் பண்ண போறோம்.
ஸோ அத எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸிஸ்டிங்கா யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்டே எடுத்துக்கலாம். ஃபங்ஷன் காம்போனன்ட். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. இந்த ப்ராப்ஸ மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ண போறேன். பிகாஸ் இப்போ வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். அந்த பர்ப்பஸ்க்காக நான் சேம் காம்போனன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த கான்ஸ்டன்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கான்ஸ்டன்ட்ல நான் வந்து இன்லைன் ஸ்டைல் பண்றேன். கலர் வந்து இப்ப நான் ரெட்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து லெட் இட் பி ஃபாண்ட் எக்ஸல்ன்ற கிளாஸ் வந்து இருக்கட்டும். நோ இஷ்யூஸ். இப்ப இந்த H1 இருக்கு இல்லையா? இந்த H1க்கு நான் அந்த ஸ்டைல் அப்ளை பண்றேன். ஸ்டைல் ஈக்குவல் டூ நம்மளோட இந்த கான்ஸ்டன்ட் நேம். ஓகே. கான்ஸ்டன்ட் நேம் அண்ட் தென் கலர் அந்த CSS ஓட ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் கோட்ஸ்ல வரணும். சேவ் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த H1 வந்து ரெட் கலர்ல வரணும். ஃபாண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். எஸ். என்ன கலர் வருது? ஓகே. ஸோ நான் இப்ப இத சேவ் பண்ணிடுறேன். இதனால எரர் அடிக்குது. பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல வந்துடுச்சு. ஓகே. இது வந்து இன்லைன் ஸ்டைலிங். இன்லைன் ஸ்டைலிங்ல என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்ல வந்து ஒரு CSS ப்ராப்பர்ட்டி என்ன வேணுமோ, அந்த கான்ஸ்டன்ட்ட இங்க நான் கால் பண்ணியிருக்கேன். அவ்வளதான். இது வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகே. இப்போ இதுலயே நீங்க மல்டிபிள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்மா யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். இப்ப தேர்ட் கான்செப்ட் என்னன்னா, CSS மாடியூல்ஸ். ஓகே. ஸோ CSS மாடியூல்ஸ் வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட style.cssன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இப்ப இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். style.module.css அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். moduli.cssன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த ஃபைல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு CSS எழுதலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஆல்ரெடி இருக்கிறத வந்து கட் பண்ணி, ஃபாண்ட் சைஸ் மட்டும் இந்த ஃபைல்ல வச்சுக்கலாம். ஃபாண்ட் கலர் வந்து நான் மாடியூல்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ மாடியூல்ல என்ன இருக்கு? கலர் இருக்கு. ஸ்டைல்ல வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இத வந்து இங்க இன்க்ளூட் பண்ண போறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான். என்ன பண்ணலாம், இந்த இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து இன்லைன்க்காக யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் டாட் ஸ்டைல் டாட் CSS. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைல்ஸ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டைல்ல என்ன இருக்கு? ஃபாண்ட் எக்ஸல் இருக்கு. சைஸ் மட்டும் நமக்கு அப்ளை ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், கிளாஸ் நேம் ஈக்குவல் டூ ஃபாண்ட் எக்ஸல்ன்னு குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பெருசா இருக்கணும். டிஃபரன்ஸ் தெரியும். பெருசா இருக்கும். அண்ட் தென் இப்ப வேணும்னா நான் இந்த இடத்துல இன்னும் கூட பெருசாக்கி காமிக்கிறேன். 75 பிக்சல் தெரியுதா? நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பிஃபோர்க்கும் இப்பயும். ஸோ வந்து நமக்கு ஃபாண்ட் சைஸ் அப்ளை ஆகுது. இப்போ மாடியூல் ஃபைல எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஸ்டைல்ஸ் ஃப்ரம் சேம் ஆனா மாடியூல் ஃபைல். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்றோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு கன்டென்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேரண்ட் இருக்கணும் இதுக்கு காமனா. ஸோ அதனால நமக்கு இந்த மாதிரி எரர் வருது. என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த கீழ ஒரு இது போட்டு, இத வந்து H3யா வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து கலர் டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் எப்படி கூப்பிட்டுருக்கோம், ஃபாண்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டைல் அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. இதே ஒரு மாடியூல் ஃபைலோட கிளாஸ வந்து நீங்க எப்படி இங்க பிரிண்ட் பண்ணணும்னா, இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? டாட் ஸ்டைல்ஸ் டாட் இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் நேம். இப்ப நம்ம என்ன குடுத்துருக்கோம் இங்க? அபவுட் H1ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப நான் அத சேஞ்ச் பண்ணி H3ன்னு மாத்த போறேன். பிகாஸ் இங்க H3க்கு தான் நமக்கு கலர் அப்ளை ஆகணும். இந்த H3 டாகுக்கு தான். ஸோ நான் இங்க H3ன்னு மாத்திட்டேன். அப்போ ஸ்டைல்ஸ் டாட் H3. ஓகே.
க்ளோஸ் பண்ணியாச்சு. டன். இப்ப சேவ் பண்ணீங்கன்னா, இந்த styles.h3ல வந்து கிரீன் கலர்ல வரணும். கிரீன் கலர்ல இருக்கா? ஸோ நம்ம 3 இது வந்து மாடியூல் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 3 கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல கிரியேட் பண்ணி அத இம்போர்ட் பண்ணி பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து இன்லைன் ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணி அத இன்லைன் ஸ்டைலா டிக்ளேர் பண்ணி பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து இப்போ இருக்கிறது. இது வந்து ஒரு மாடியூல் சிஎஸ்எஸ் ஃபைல எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபோர்த்தா நான் என்ன சொன்னேன்? ஜேஎஸ் லைப்ரரி. அந்த ஜேஎஸ் லைப்ரரிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து ஸ்டைல் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நத்திங் பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிஎஸ்எஸ் வந்து ஜேஎஸ் லைப்ரரி இருக்கு. இத நீங்க என்ன பண்ணலாம்னா, இம்போர்ட் பண்ணி இதுக்கு டிஃபால்ட்டா சில ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்றாங்க, ராப்பர்ன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு சில ஸ்டைல்ஸ் குடுத்துட்டு, அந்த ராப்பர்ன்றத இங்க கால் பண்ணாங்கன்னா, இங்க என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் குடுத்துருக்கீங்களோ, அது எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் ராப்பர்ல அப்ளை ஆகுது. இதே மாதிரி தான் அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணி, அந்த கான்ஸ்டன்ட் வச்சு கால் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ. ஸோ இது வந்து இது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு தரேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 4 கான்செப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட வீடியோ வந்து மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அந்த பர்ப்பஸ்க்காக தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.